கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஜான் வெஸ்லி அண்ட் எஸ்தர் தம்பதியினருக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் அவங்கள வாழ்த்தினது போல கர்த்தருடைய பயம் அவங்க நாடி நரம்பு தசைகளில் வேரூன்றி இருப்பதாக என்று அவர் வார்த்தையை சேர்த்து நானும் வாழ்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். இன்றைக்கி அநேக ஊழியர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பாருங்கள், 24 அவருக்கு மேரேஜ் ஆச்சு. நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஊழியர்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிசப்ஷன்லேயும் நிறைய பேர் வந்திருக்கிறோம். இஸ் அ பிளஸ்டு கப்புள்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், அந்த ஃபஸ்ட் கப்புள் ஏதேன் தோட்டத்தில் ஆதியாம் 2:13 25 வரல பார்த்தீங்கன்னா, அந்த ஆதாம் ஏவாள் அந்த மேரேஜில் இவ்வளோ பேர்லாம் இல்லவே இல்லை. 2 பேருக்கும் ரிலேட்டிவ்ஸே இல்லை, ஃப்ரெண்ட்ஸே இல்லை. இது மாதிரி பார்ட்டி ஹால்லாம் இருந்ததான்னு தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மேரீடு கப்புளாக இருந்தாங்க. பாவம் செய்வதற்கு முன்னாடி எத்தனை வருஷம் அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் பைபிள் 2ஆம் அதிகாரம் 3 உடனே பாவம் பண்ணாமல் இருக்கணும்னு பல வருடங்கள் அவங்க தே லிவ்ட் எ ஜாய்ஃபுல் லைஃப், ஹாப்பி மேரீட் லைஃப். பாருங்கள், காடு தான் இருந்தார் அவங்க வாழ்க்கையில். முப்பெரும் தெய்வம். இந்த ஆதாம் ஏவாள் மேரேஜ் இட்ஸ் அ காட் சென்டர்ட் மேரேஜ். கர்த்தரை மையமாக கொண்ட திருமணம். இட் இஸ் அ வேர்ட் சென்டர் மேரேஜ். வார்த்தையை மையமாக கொண்ட மேரேஜ். இட்ஸ் சென்டர் அப்பான் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னம், மகிமை அவங்கள மூடி இருந்தது. இன்றைக்கி நீங்கள் நானும் ஆணா பெண்ணா, நான் ஆம்பளை நான் பெண்ணு, இந்த சண்டைலாம் வருது பாருங்கள், அதெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன் 2 பேருக்கும் ஆம்பளைன்னு தெரிஞ்சுதான்னு தெரியல, பொண்ணுன்னு தெரிஞ்சுதான்னு தெரியல. அங்கே ஜெண்டர் இஷ்யூ கிடையாது. இட்ஸ் அ காட் சென்டர் மேரேஜ். அவங்களுக்கு இருந்த ஒரே ரிலேட்டிவ் காடு மட்டும்தான், வேர்டு மட்டும்தான். எனக்கு மேரேஜ் ஆகி 32 இயர்ஸ் முடிச்சிட்டேன். 3 children, 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். ஊழியர்கள் மத்தியெல்லாம் கொஞ்ச நாளாக 32 இயர்ஸாக ஊழியர் சார். ஐ டெல் யூ, ஆண்டவர் நாம் எல்லா பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்கிறேன், பல தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் காட் இருக்கிறாரானா தெரியல. பேருக்கு இருக்கிறாரு, ஊருக்கு இருக்கிறாரு, ஆனால் உண்மையிலே இருக்கிறாரா? சாரி டு சே திஸ், நிறைய ஊழியருடைய குடும்பங்களில் காட் இருக்கிறாரான்னு தெரியல. மினிஸ்ட்ரி சென்டர் மேரேஜாக இருக்குது, பட் காட் சென்டர் மேரேஜா? என் லைஃப்பை சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எதை ஒன்றா இழக்கலாம், குடும்பத்தை இழக்க முடியாது. எதுக்கு? எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. கவனிங்க, எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. மேரேஜ் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ரிப்பேர் ஒன்றா பண்ணலாம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மரணம் நம்மை பிரிக்கிற வரையில் ஒன்லி டெத் கேன் செப்பரேட். அந்த கப்பலில் எந்த பிரச்சனைக்கும் அப்பா அம்மா மாமனார் மாமியார் பாஸ்டர் ஆட்டம் போல, தே கோ டு காட். ஆண்டவரே, நீங்கள் தானே இந்த மனைவியை கொடுத்தீங்க, நீங்கள் தானே இந்த ஹஸ்பண்டு கொடுத்தீங்க, ஹெல்ப் மீ டு லவர், ஹெல்ப் மீ டு சப்மிட். இந்த ஓட்டு பாருங்கள், நான் 32 இயர்ஸ் போல் சொல்கிறேன் பாருங்கள். காட் என் லைஃப்பில் இல்லைன்னா, என் மேரேஜ் இல்லைன்னா வேஸ்ட்டு அந்த லைஃபு.
இன்றைக்கி வந்து இவரை தெரியும், அவர் இவ்வளோ பேர் வந்துக்கிறோம். அதை விட யார் தெரியுமா வந்துக்கிறது முக்கியம்? காட் தான் முக்கியம். உங்கள் லைஃப்பில் வேர்டு தான் முக்கியம். காட்ஸ் ப்ரெசன்ஸ் தான் முக்கியம். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. மேக்ஸ்வெல், இந்த க்ரௌட்லாம் பார்த்து மயங்கிடாத, காடை பார்த்து மயங்கு. இவங்க வீட்டெலாம் போய் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து புளியை பார்த்து பூனை போட்டு சூடு போட்டுக்கூடாது. காடுகிட்ட போய் சரண்டரா. என்னம்மா? எஸ் சார். ஓ பாருங்க, இப்போ தான் நீ உள்ளே நோஞ்சிக்கிற, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. போக போக தான் அடப்பா தெரியாமல் நோஞ்சிட்டோமோ, தப்பு பண்ணிக்கிட்டோமா, சிரிக்கிறோம் பாரு. நாங்கள் ஏன் தெரியுமா, எங்கள் கதையெல்லாம் ஏறக்குரிய சும்மா சிரிப்பா அதெல்லாம். இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் ஈஸி. எத்தனையோ பேர் நான் வந்து 10 வருஷம் பல முறை, ஆண்டவரே நீங்கள் தான் விட்டீங்களா. அவர் இந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறதே இல்லை. அவர் தெரியும் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார், பதில் சொல்ல விரும்பவே இல்லை. இப்போ தெரியுது எனக்கு, ஆமாம் ஆண்டவர், யூ ஆர் ரைட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ப்ரைஸ் காட். உண்மை துதிக்கிறேன் ஆண்டவர். ஒன்றும் அதை ஏற்றுக்க முடியல. கவனிங்க, அந்த பெஸ்ட் ஃபஸ்ட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். 3 விஷயம் தாங்க அவங்களோட மேரேஜ் அப்படியே கிரிப் பண்ணிச்சு. ஒன்று பாஸ்டர் சொன்ன பாருங்க, ஃபியர் ஆஃப் காட். என்னது? ஃபியர் ஆஃப் காட், தேவ பயம். 2வது வேர்ட் ஆஃப் காட். என்னது? வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. 3வது பிரசன்ஸ் ஆஃப் காட். பைபிள் சொல்லுது, மகிமை அவர்களை மூடி இருந்தது. glory of God. God was a center of the marriage. Word was center. God's presence was center. பணம் இன்னைக்கு திருமணத்தை பிரிக்கிறது, உடைக்கிறதுக்கு பணம் தான். மணி மேரேஜை பில் பண்ணாது. நம்பி ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் லட்சம் கோடி கோடியாக செலவு பண்ணி மேரேஜ் பண்ணுறான். 6 மாதம் கூட தாங்க மாட்டேங்குது, 1 இயர் கூட தாங்க மாட்டேங்குது. பெற்றோர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் நம்புகிறேன் மேக்ஸ்வெல் வெயிட் பண்ணி எஸ்ஸரை என்ன நடந்தாலும் கர்த்தர்கிட்ட தான் நீங்கள் போகணும். அவர் தான் உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணவே, குழப்பத்துக்கு தீர்வு அவர் தான். கோ டு வேர்டு. அது உங்களை பில்ட் பண்ணும். என்ன பண்ணும்? பில்ட் பண்ணும். நிறைய வேர்டை பேசுகிற ஊழியர் குடும்பமெல்லாம் சின்ன பண்ணமாகுது. எனக்கு வருத்தமாகுது அது சொல்கிறதுக்கு. ஏதோ ஆண்டவர் தயவாக வச்சுக்கிறார் உங்களை, என்னையும். அவர் ஒன்றும் காட்டி கொடுக்கல, அதனால் வண்டி ஓடுது. ஆமீன். கவனிங்க, ஃபியர் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட். அவங்க மேரேஜ் அப்படியே கவர் பண்ணியிருந்து இந்த பாவம் உள்ளே வந்ததுங்க, அவ்வளோதாங்க. கிரைஸ்ட் சென்டர் மேரேஜ் பிகம் எ மேன் சென்டர் மேரேஜ். என்னது? அதுக்கப்புறம் யாருதுமா? ஆணை மையமாக கொண்ட மேரேஜ் ஆயிடுச்சு, பெண்ணை மையமாக கொண்ட மேரேஜ் ஆயிடுச்சு. ஒருவனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் மாதிரி பலதாரப்பட்ட திருமணம் பைபிளில் வந்துச்சு. அதனால தான் எது பிப்ளிக்கல் மேரேஜ் அப்படின்னு கேட்டால் பெரிய குழப்பமாக இருக்குது. இருதயத்துக்கு ஏற்றவர் நிறைய பொண்டாட்டி, என்னப்பா பெரிய ஞானி அவன் தான் செஞ்சுரி. என்னங்க பெரிய டெண்டுல்கர் வந்து 100 செஞ்சுரி, இவன் 10 செஞ்சுரி அடிச்சுக்கிறாருங்க. என்னங்க ஹிஸ்ட்ரியில் யாருமே பண்ணதில்லைங்க அது. பட் ஆனால் சொல்கிறான் அவன், மாயை மாயை எல்லாம் மாயையோ இவளுங்களை கட்டின்னு படுற பாடுக்கு. ஆண்டவர் சொன்னார், உன் ப்ராப்ளம் பெண் இல்லையா, எனக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தின் அறிவே அறிவுன்னு சொன்னவன் எல்லாம் புட்டுக்கிட்டான். கவனிங்க, பிரைஸ் காட். முதல் ஆதாம் இழந்ததை 2ஆம் ஆதாக இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இது எல்லாவற்றையும் மீட்டெடுத்து பிதாவின் வலது பாட்டில் ஜெயம் உள்ளவராய் வீட்டு கொண்டிருக்கிறார். அதான் பால் பேசுகிறாருங்க பாரியா.
டிஸ்ஒபீடியண்ட்டில் ஒபீடியண்ட் ஆரம்பித்த மேரேஜ் டிஸ்ஒபீடியன்ட் போயிடுச்சு. மறுபடியும் God is calling you to come back to obedience life. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 32 வரலும் வாசிங்கன்னா 21 சொல்கிறாரு. கவனிங்க, இயேசு சொல்லு, அவர் இழந்து போனது தேடவும் ரட்சிக்குமே வந்தார். 21 சொல்லு, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர். நான் ரொம்ப ஒரு மாதிரி மனசு பாரத்தோடு சொல்கிறேன். திருமணமாகி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிற கப்பல் கூட கர்த்தருக்கு பயப்படுற பயம்லாம் குறைஞ்சிக்கினே வருது. எப்போ பார்த்தாலும் ரீசன் சொல்கிறாங்க, காரணம் சொல்கிறாங்க. தேவ பயத்துக்கு காரணமே கிடையாது, உடைந்த உள்ளம்தான். மேக்ஸ்வெல், you want to be successful in your marriage life, you want to be successful in your ministry life, தேவ பயத்தை விட்டுறாது. மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படி வேறு உண்டுரும். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் சாப்பிடாதுப்பான்னார், கேட்கல. வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது பாருங்க, ஃபியர் ஆஃப் காட் இருந்துச்சுன்னா வேர்ட் ஆஃப் காட் தானாக வந்துடும். 25 சொல்கிறாரு, 5:25 புருஷர்களே லவ் யுவர் ஒய்ஃப். நான் பாருங்கள், ஒரு 32 இயர்ஸில் ஊரில் இருக்கிற எல்லாரையும் சுலபமாக நேசிக்க முடியுது, ஒய்ஃபை தவிரங்க. டஃப்பாக இருக்குதுங்க. என்னங்க, ஆமாம், டஃப்பு. நான் வெளியில் வந்தால் எல்லாருக்கும் வெளிதான். ஒய்ஃபு எல்லா விதத்துலையும் டக்கு 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 டக்குன்னு கண்டுபிடிக்கிறான். ஏமாற்றவே முடியல. நோ எஸ்கேப். பாவம் தப்பு பண்ண உடனே அவளை எலும்பில் எலும்புன்னு சொன்னவன் இவளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைதான். இல்லை, he lost his love for his wife. இயேசு இந்த அன்பை எடுத்து, உன்னால் முடியாதையா, என் பலத்தினால முடியும், கிருபை கேளு, I'll give you a grace to love your wife. உங்கள் ஒய்ஃபு பேயாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, பேயோட வாழ முடியுங்க. அதனால் ஒய்ஃபில் பேயின்னு சொல்ல தப்பாக நினைக்காதீங்க. யூ கேன் லிவ் வித் எனி ஒய்ஃப், எனி காட் கிவன் ஒய்ஃப், இஃப் யூ ஹேவ் அ லவ் ஆஃப் காட், த டிவைன் லவ், அன்கண்டிஷனல் லவ். கிரைஸ்ட் இஸ் அ மாடல் ஃபார் த லவ். எனக்கு மாடல் அப்பா அம்மா கிடையாது. நிறைய பேர் எங்கள் அப்பா அம்மா தான் மாடல், எங்கள் அப்பா இதை பண்ணல, நான் ஒன்றும் பண்ணுவேன். முட்டாள். தட் இஸ் அ வேர்ல்ட்லி மாடல். கிரைஸ்ட் இஸ் அவர் அல்டிமேட் மாடல். அவர் பாருங்க, துரோகிகளுக்கு நேசித்தார். ஹி ஒன்லி எக்ஸ்பிரஸ். அதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு நேசிய தவிர வேறு எதுவுமே தெரியாது. இஸ் வெரி கேரக்டர் இட் செல்ஃப் இஸ் லவ் அண்ட் லவ் அண்ட் லவ். அதனால தான் ஒரு அதிகாரமே எழுதி வச்சிட்டார். நிறைய ஊழியர்கள் வருவாங்க என்கிட்ட பேச, நான் சொன்னேன், கோ அண்ட் லவ் யுவர் ஒய்ஃப். இல்லை முடியல, கிருபை கேளு. ஆமே, அழைச்சவர் உண்மை இல்லவர், இணைத்தவர் உண்மை இல்லவர். he will give you grace. சும்மா இந்த ஃபிலிம்லாம் காமிக்காதீங்க. என்னது, நோ நோ நோ, சரண்டர் யுவர் செல்ஃப். ஈகோலாம் விட்டுருங்க. மேக்ஸ்வெல், it is not easy to love God. It is not easy to love your wife. ராத்திரியும் பகலும் பார்க்கணும். வேற யார் முகத்தையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. பிறர் முகம் பாராமல். என்னது, திருப்பி இங்கே தான் வரணும். ஐயா சிரிக்கிறப்ப இங்கே தான் வரணும், வேற எங்கேயும் போக முடியாது. நோ எஸ்கேப். கரெக்ட், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பார். நோ எஸ்கேப். சரணம் ஐயா அப்படின்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட போயிடணும். அப்புறம் ஒய்ஃப் கிட்ட வந்து கிருபை அம்மா அப்படி சொல்லணும். எஸ் சார், யூ லுக் வெரி பிரிட்டி. பைபிள் சொல்லுது, வெளியே அலங்காரம், இன்சைடு உள் என்னது அலங்காரம், பணிவான இருதயம். பேரு சொல்றார், என்னது,
அவர் சொல்லும் போது 85 வயசு. அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிக்கிறார் பாருங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணி. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிவது போல, ஆங்கிலத்தில் ஒபீடியன்ஸ், இங்கிலீஷில் சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட் ஆஸ் யூ சப்மிட் டு கிரைஸ்ட். சப்மிஷன் என்ன தெரியுமா? எனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், எனக்கு புரியலனாலும் புரியாவிட்டாலும் சப்மிஷன் தான்மா. ஈல்டிங் மை வில் டு சம்ஒன், என்னுடைய அந்த சித்தம் இருக்குது பாருங்க, அதை அப்படியே இன்னொருத்தருக்காக விட்டு கொடுக்குறது. 3 தாங்க, சிம்பிள்ங்க. அவனை ரொம்ப டஃப். ஃபியர் ஆஃப் காட், இது 2 பேருக்கும் இல்லை. ஹஸ்பண்டுக்கு வந்து லவ் யுவர் ஒய்ஃப். ஒரு முறை எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, ஊரில் இதெல்லாம் பார்த்து ஈன்னு சிரிச்சிட்டு வர, வீட்டுக்கு வந்து ஊ ஊ ஊ ஊன்னு கத்துற. முதல்ல அவ்வளோ பொத்துன்னு வந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தா அவர் தீர்க்கதரிசி, என்னது கரெக்டாக சொல்கிறோம். பாஸ்டர் தான் சரி, இதே வேலை தான் நமக்கு. சிஸ்டர் வீட்டில் மற்றங்களாம் போய் சிஸ்டர் நல்லது தான், விசுவாசி நம்ம என்கரேஜ் பண்ணோம். இங்கே ஒரு விசுவாசி பாவம் பரிதாபமாக கிடைக்குது, என்கரேஜ்மெண்ட்டே இல்லாமல். ஒரு சீனியர் பாஸ்டம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஜேக்கப், என் ஹஸ்பண்டை ஒரு நாள் கேட்டேன், ஜேக்கப் பாஸ்டர் ஐயா, எல்லார் வீட்டுக்கும் ஹவுஸ் விசிட்டிங் போகிறீங்களே, எங்கள் வீட்டுக்கு எப்போ ஹவுஸ் விசிட்டிங் வர போகிறீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் ஆறுதல் படுத்துகிற, நான் கூட விசுவாசி தானே, நீங்களும் இந்த வீட்டுக்கு விசிட் பண்ணணுமா இல்லையா? அதனால தான் பால் பாருங்கள், திருமணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பரிசுத்த ஞானத்தில் பேச தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன். என்ன ப்ரொஃபவுண்ட் ட்ரூத் பாருங்க. ஐ நோ, ஐ ஸ்ட்ரகிள், ஐ கேன் ஐடென்டிஃபை வித் தட் வேர்டு. திருச்சபை எப்படி விசாரிப்பான்? என்ன தெரியுமா சொல்றாரு? சர்ச் லீடர்ஷிப் proceeds from your family leadership. குடும்ப தலைமைத்துவத்திலிருந்து தான் ஊழிய தலைமைத்துவம் வரணுன்றார். நம்மளது எப்படி தான், அப்படியே உள்டா. முடிவு போகிறேன். ஒன்னை ஒருவருக்கொருவர் தேவ பயத்தோடே கீழ்ப்படிதல். இழந்தது திரும்ப பெறணுமா? 2வது, ஹஸ்பண்ட்ஸ் லவ் யூ. கிரைஸ்ட் இஸ் a மாடல். அவர் சபைக்காக தன்னை இழந்தார். சாக்ரிஃபிஷியல் லவ், அன்கண்டிஷனல் லவ், எதிர்பார்ப்பில்லாத அன்பு. இப்பெல்லாம் ஜெபம் பண்ணுற கேட்குற, ஆண்டவரே என் ஒய்ஃப் நேசுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஐ வாண்ட் டு லவ் யூ லைக் யூ, கிவ் மீ யுவர் கிரேஸ். அப்போ ஒய்ஃபுக்கு சொல்கிறா, லேடிஸ் ப்ளீஸ் லிசன், மா எஸ் சார் ப்ளீஸ் லிசன். கிறிஸ்துவு கீழ்ப்படுகிறது போல சொந்த எந்த ஒய்ஃபாவது கிறிஸ்து போய் ஜபத்தில் வதிப்பேன் ஜீசஸ் சொல்லிக்கிறீங்களா? அப்படி கூத்தலாம் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்களா? இவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? இஸ் அ லவ்விங் ஃபாதர். என்னது, உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற கணவனா இல்லைனா கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லாம் வந்து ஹனிமூன் சீசன். என்னது கவனிங்க, தேர் வில் பி எ சனி மூன். ஆனால் நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல. நாட் எவ்ரி திங் இஸ் ஹனி மூன். என்னங்க, but here is a good news, there is a God moon in your life. Amen. God moon is in your life. அதனால love your wife, submit your husband. எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு வேறே கர்த்தருக்கு பயப்பாயோ. வசனம் சொல்லிச்சு, கர்த்தர் பார்க்குறாரு, மனுஷன் பார்க்குறாங்களோ இல்லையோ, அழைத்தவர் பார்க்குறார், இணைத்தவர் பார்க்கிறார். அவருக்கு தான் நான் இறுதியாக கணக்கு கொடுக்க போகிறேன். என்னது, எவ்வளோ பேர் வந்து வாழ்த்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்கலாம் முக்கியம் இல்லை. பெரிய பெரிய ஊழியக்காரன் வந்து கை வச்சா எல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. காடு உன் மேலே என்ன பண்ணணும், கையை எடுக்காமல் இருக்கணும். அதுதான் கிரேஸு. ஆமேன். அப்படியே கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராபாலா பானா மாரா ராக்கா சந்தரா. நீ நியூ கப்பலோ ஓல்டு கப்பலோ சம்வேர் இந்த மிடில் கப்பலோ ஊழியரோ கவனிங்க. திஸ் இஸ் வேர்ட் ஆஃப் காட். ஐ டோன்ட் ஸ்பீக் மை வேர்டு, ஐ ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். ஏன் சிந்தனையை பேசிக்கல. அப்படியே கண்களை மூடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, தேவ பயம் நாங்கள் சாகிற வரையில் எங்கள் திருமணத்தில் எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருப்பதாக, அதற்கு சுயம் சாவதாக.
கலாச்சார சிந்தனைகள் அழிவதாக. மற்றவர்களை முன்னிலைப்படுத்துகிற கிருபை தாரும். ரெண்டாவது, கணவனாகிய நான் இயேசு சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றுவது போல, I want to be a sacrificial husband. I want to be a model husband like you. Fill me with your love. Fill me with your love. Divine love, not human love. Divine love. Fill me. Holy Ghost. Rakana Mara Raba Shandara Bala Bana Mara. அது என் பலத்தினால முடியாதுப்பா, உங்களுடைய கிருபையினால இரக்கத்தினால முடியும். I need you. நீங்க எனக்கு வேணும். மூணாவது, wives, submit your husband as you submitted to Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சொல்லிட்டு பால் சொல்றாரு, இந்த ஒய்ஃப் உங்களுக்கு ஹஸ்பண்டு கீழ்ப்படிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். அவங்களுக்கு சிந்தனையில், உணர்ச்சியில், சித்தத்தில் கீழ்ப்படியணும். சுயம் சாகணும். நீ கொடுத்த கணவனுக்கா நன்றிப்பான்னு சொல்லணும், மனசார சொல்லணும். அவர் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும். பால் இதை சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது. வாட் இஸ் த டாபிக் ஆஃப் மேரேஜ்? மை செர்மன், கிரைஸ்ட் சென்டர்ட் மேரேஜ். ஆண்டவரே, பாஸ்டர் மேக்ஸ்வெல்லையும் பானுப்பிரியா எஸ்ஸரையும் நாங்கள் ஊழியராகி ஒருமனப்பட்டு மனசார ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் அநேக கப்பலுக்கு மாடலாக இருப்பார்களா, அநேக குடும்பங்களை கட்டுவார்களா, வார்த்தையோட வாழ்க்கை பேசிக்கொண்டே இருப்பதா. இன்றைக்கு அநேக ஊழியக்காரெலாம் தம்பி ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாங்கப்பா. அவர்களையும் அவர் குடும்பத்தை ஆசீர்வம். நாங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டாமல் ஊழியை கட்டினா அது ரொம்ப நிலச்சிருக்கிறது இல்லைப்பா, கண்ணு முன்னாடி சரியுதுப்பா. எங்களை மன்னியும், கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Thank you.